உக்லிடார் உக்ரைனுக்கு ஒரு மிகப்பெரிய கோட்டை ஒரு காலத்துல இருந்தது. 2 வருஷமா ரஷ்யாவை தோக்கடிக்கிறதுக்கு உதவுன கோட்டை இந்த உக்லிடார் உக்ரைனுக்கு. ஆனா இப்போ ரஷ்யன்ஸ் உக்லிடாருக்குள்ள என்ட்ராக ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடந்தது? எந்த இடத்துல உக்ரைனியன்ஸ் கோட்டை விட்டாங்க? இது எல்லாத்தையும் தெளிவா இந்த பதிவுல பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அது கூடவே எப்படி எந்த மாதிரி டாக்டிக்ஸ்ல ரஷ்ய தரப்பு இதுல முன்னேறி இருக்கிறாங்க, இப்ப எந்த அளவுக்கு முன்னேற்றம் நடந்திருக்கு, கள நிலவரம் என்ன அப்படிங்க தெளிவா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தில். இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போதுக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம சேனல் அடுத்தடுத்த வளர்ச்சி அடைய உதவியா இருக்கும். ஏன்னா நம்ம சேனல்ல பாக்குற வியூவர்ஸ் 60% மேல சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. பண்ணாதான் யூடியூப்பும் நம்ம சேனலை மதிச்சு ஒரு 4-5 பேத்துக்கு ப்ரொமோட் பண்ணும். ஸோ உங்களோட அன்பா ஆதரவும் எனக்கு எப்போ இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறமா பார்க்கவும் செய்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். இந்த உக்லிடாருக்குள்ள எப்படி ரஷ்யன் ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும்னா என்னென்ன ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ், எந்த மாதிரி முன்னேற்றம் இந்த பகுதியில் அடைஞ்சதுக்கு அப்புறமா இப்போ உக்லிடாருக்குள்ள கால் எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற தெளிவா புரிஞ்சுக்கணும்னா ஜூலை 28க்கு போகணும். டீப் ஸ்டேட்லயே போயிட்டு நீங்க ஜூலை 28ஆம் தேதி பாத்தீங்கன்னாலே தெரியும் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் லைன்ல ப்ரோ உக்ரைனியன் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம ஃபாலோ பண்றோம். ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் அது. டீப் ஸ்டேட் மேப்பே நம்ம லோட் பண்ணி காட்டுறோம். நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் ஜூலை 28 இந்த கொஸ்டான்டிவ்காவோட புறநகரங்கள், ரெண்டாவது அந்த ஒடைனியா இருக்கட்டும், கீழே கூடிய உக்லிடா இருக்கட்டும், இந்த பகுதியெல்லாம் எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்காங்க ரஷ்யன்ஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஜூலை 28க்கு அப்புறம் தான் ரஷ்யாவோட கை இந்த பகுதியில் ஓங்க ஆரம்பிக்குது. முதல்ல இந்த கொஸ்டான்டிவ்காவோட புறநகரங்கள்ல ரஷ்ய தரப்புல இருந்து ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரே நாள்ல ஒரு மிகப்பெரிய லைட்னிங் அட்டாக், ஒரு பிரேக் த்ரூ இந்த கொஸ்டான்டிவ்காக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மரவரிசைகளை ரஷ்ய தரப்பு வந்து முன்னேற ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள் லோடா இருக்கும். இந்த முன்னேற்றம் எந்த பகுதியில்னா கொஸ்டான்டிவ்காவுக்கும் ஒடைனிக்கும் நடுவுல இருக்கக்கூடிய புறநகரங்கள், அதாவது இந்த T0524 இருக்கு இல்லையா, ஸோ அந்த லைனை பிடிக்கிறதுக்காக ஒரு முன்னேற்றம் அடைகிறாங்க. முன்னேற்றம் அடைஞ்சதுக்கு அப்புறமா கொஸ்டான்டிவ்காவை பயங்கரமா ஷெல்லிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபேப் குண்டுகளை போட ஆரம்பிக்கிறாங்க. சைட்ல வீடியோ பதிவுகளோட இருக்கும். அதுக்கப்புறமா ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கொஸ்டான்டிவ்காவோட நம்ம மேப்ல பார்க்கும்போது இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு நான் சொல்றேன். ஸோ இந்த கொஸ்டான்டிவ்காவோட தெற்கு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தாக்குதல் பண்ணும்போது சைடில் லோட் ஆயிருக்கும். இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அதிகமான பொருள் இழப்புகள், உயிர் இழப்புகள் ரஷ்ய தரப்பில் ஏற்படுது. அதே போல உக்ரைனுக்கு ஏற்படுது. ஸோ தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த கொஸ்டான்டிவ்காவோட தெற்கு பகுதி கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்ததுக்கு அப்புறமா T0524 அந்த ரோட முன்னேறி அந்த பகுதியை அவங்க கட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஒடைனிக்கும் அந்த T0 லைன் இருக்கு இல்லையா, அதோட புறநகரங்களையும் ரஷ்ய தரப்பு வந்து முன்னேற ஆரம்பிக்கிறாங்க. முன்னேறினதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ட்ரென்ச் லைன் இருக்கும். இதுக்காக சைட்ல ஒரு இமேஜ் உங்களுக்கு லோட் பண்ணி காட்டுறேன். பிளாக் கலர்ல ஸ்கொயரா மார்க் ஆயிருக்கு இல்லையா, ஏன்னா இது வந்து நம்ம முன்னாடி வச்சிருந்த பழைய மேப்பை. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நாங்கள் உங்களுக்கு இதில் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறி வந்து பிடிக்கிறாங்க. அதுக்கான வீடியோ பதிவு செயலோட இருக்கும். ரஷ்யாவோட கொடி அந்த ட்ரென்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா பறக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ட்ரென்ச் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா ஒடைனியை ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒடைனியை ஸ்டெல் பண்றாங்க. ஸோ ஒடைனி கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருது. அதுக்கான வீடியோ பதிவு செயலோட இருக்கும். ஒடைனி அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா ஒடைனிக்கு கீழே இருக்கக்கூடிய, அதாவது உக்லிடா இருக்கும் ஒடைனிக்கு நடுவில் இருக்கக்கூடிய கோல்மைன் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வருது. அவங்களோட கொடி அங்கே பறக்க ஆரம்பிக்குது. சைடில் அதுக்கான வீடியோ பதிவு லோட இருக்கும். ஸோ இது ரெண்டும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இந்த ஒடைனிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்ட்ராங் ஹோல்டு, அதுவும் ஒரு கோல்மைன் தான். ஸோ அந்த பகுதியை ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பகுதியிலையும் ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறாங்க. அவங்களோட டாக்டிகல் போகக்கூடிய வீடியோ பதிவுகள் சைடில் லோட இருக்கும். ஸோ அந்த பகுதி அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா இது நடந்துட்டு இருக்கும்போது சைட்ல இந்த உக்லிடாருக்கு கீழே இருக்கக்கூடியது பவலங்கா. இந்த பவலங்காக்கு பக்கத்துல இருக்கக்கூடியதான் பிரிஷான்ஷ்விகா. ஸோ அந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பரோட ஸ்டார்டிங் 10ஆம் தேதி அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறாங்க. லைட்னிங் அட்டாக் அதுக்கான வீடியோ பதிவு சைடிலோட இருக்கும். ஸோ அந்த பகுதி முழுவதும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வருது. ஏன் அப்படின்னா இந்த பவலங்காவா இருக்கட்டும், இல்ல அங்க பிரிஷான்ஷ்விகாவா இருக்கட்டும், ஸோ அந்த பகுதியில இருந்து முன்னேறி போய் நுவா உக்ரைன்கா இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் பிடிச்சுக்கிட்டா மட்டும்தான் ஒருவேளை இந்த பகுதியில சுத்தி வளைக்கணும், உக்ரைனா சுத்தி வளைக்கும் போது பக்கவாட்டு தாக்குதலை ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக அந்த பிரிஷான்ஷ்விகா பிடிக்கிறாங்க. ஸோ பிடிச்சதுக்கு அப்புறமா இந்த பிரிஷான்ஷ்விகா, பவலங்கா இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய புறநகரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான வீடியோ பதிவு சைடில் லோட இருக்கும். முதல்ல ஒரு மரவரிசையை போய் பிடிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது திரும்ப இன்னொரு வீடியோ பதிவுகளோட இருக்கும். செப்டம்பர் 20 அந்த டைம் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதிகளில் இருந்து முன்னேற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பக்கத்து மரவரிசைகள் வந்து பாத்தீங்கன்னா பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில பிடிக்கும் போது அதிகமான உக்ரைனோட வீரர்களை வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதியில இருந்து சிறை கைதிகளா பிடிக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய உக்ரைனியன்ஸ் எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸுமே இல்லாம சரண்டர் ஆயிடுறாங்க. இதுக்கான காரணம் என்னன்னா 58வது டெரிட்டோரியல் டிஃபென்ஸ் பிரிகேட். இந்த டெரிட்டோரியல் டிஃபென்ஸ் பிரிகேட் வந்து புகழாரம் சூட்டுவாங்க உக்ரைன்ல இருக்கிறவங்க எல்லாம். அடே அப்பா அவங்களா சூப்பரான ஆளுங்க அப்படிங்கிறது போல. ஏன்னா இவங்க பிடிச்சிட்டு வந்து உள்ள விடுறாங்க இல்லையா, ஸோ அது போல ஆளுங்க. நாங்களாம் ராணுவத்துக்கு வரோம் அப்படின்னு வண்டியில் ஏறி உட்காந்துட்டு வராங்க இல்லையா, அது போல ஆளுங்க இவங்க.
ரொம்ப ஹைலி மோட்டிவேட்டட் அப்படிங்கிறாங்க. அதனால ரஷ்யா வந்தோடனே இந்தாங்க அப்படிங்கிறது போல கையை நீட்டிடுறாங்க அப்படிங்களும் சொல்லப்பட்டு வருது. ஏன் அப்படின்னா ராணுவ வீரர்கள் அப்படின்னு ரொம்ப வருஷமா ட்ரைனிங் எடுத்து இருக்கிறவங்க வேற, சும்மா ரோட்ல இருக்கிறவங்க வந்து ராணுவத்துல வந்து சேர்ந்து ஒரு 5-6 மாசம் ட்ரைனிங் எடுத்தாங்கன்னா எப்படி டிஃபெண்ட் பண்ண முடியும், அவங்களுக்கு இந்த அளவுக்கு மோரல் வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறது போல கேள்விகள் வருது. எது எப்படியோ இது போல விஷயங்கள், இது போல கருத்துக்கள்லாம் பேசப்பட்டு வருது. பட் அந்த பகுதியில் முன்னேறாங்க, பிடிக்கிறாங்க. ஸோ இவங்க முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கு உக்ரைன் எதுவும் செய்யலையானா டேங்க் அட்டாக் பண்றாங்க. ஸோ டேங்க் அட்டாக்கை முதலே தெரிஞ்சுக்கிட்டு அந்த பயில தாக்குதல் பண்றாங்க. உக்ரைனுக்கு டேங்க் ஷார்டேஜ் இருக்கு, ஆயுத ஷார்டேஜ் இருக்கு. ஸோ இது போல காரணங்கள்னால ரஷ்யாவோட டேங்குகள் எந்த ஒரு தங்கு தடை இல்லாம தொடர்ந்து முன்னேற ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஓரளவுக்கு இந்த கொஸ்டான்டிவ்கால இருந்து கீழே இருக்கக்கூடிய பிரிஷான்ஸ்விகா வரைக்கும் எப்படி முன்னேறி அதுக்கப்புறமா உடைனிக்குள்ள போறாங்க அப்படிங்க நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இதை வச்சு தான் சொல்ல வரோம், இது ஒரு மிகப்பெரிய கோட்டை, இதை ஏன் லேஸ்ல விட்டு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பகுதியை பாதுகாத்துட்டு இருந்தது 49வது மெக்கனைஸ்ட் பிரிகேட். இதை பிளாக் ஜாப்ரோசிஷன்ஸ் ரொம்ப அன்பா அழைப்பாங்க. ரொம்ப 2 வருஷமா டிஃபெண்ட் பண்ணிக்கிறாங்க ரஷ்யா கிட்ட இருந்து இந்த பகுதியை. வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டான பிரிகேட், ஆனா இவங்களுக்கு இப்போ ரொட்டேஷன் பண்றதுக்கு ஆள் இல்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இவங்க பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூடிய சீக்கிரத்துல இந்த பகுதி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இப்போ நம்ம களத்துக்கு போலாம். எந்த மாதிரியான முன்னேற்றம் இப்ப அடைஞ்சிருக்காங்க ரஷ்ய தரப்பு இருந்து. ஃபர்ஸ்ட் டைம் வருவாங்க இல்லையா, சோ அவங்களுக்காக இந்த உக்லிடார்ங்கிறது உக்ரைனோட தென் கிழக்குல இருக்கக்கூடிய ஒரு செட்டில்மெண்ட் தான். சோ இந்த செட்டில்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கோட்டையா இருந்ததுக்கான காரணம் இங்க இருக்கக்கூடிய பில்டிங் அமைப்பு. அதே நேரத்துல எதிரில வந்து பாத்தீங்கன்னா மிக பெருமளவுல செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் எதுவும் இல்ல. சோ அதை பேஸா பயன்படுத்தி முன்னேறி வர்றதுக்கு கொஞ்சம் சிக்கல் ரஷ்ய தரப்பு இருந்தது. சோ அதனால இதை பெருமளவுல உக்ரைன் இந்த புவியியல் அடிப்படையில உக்ரைன்ஸ்னால ஈஸியா அதை டிஃபெண்ட் பண்ண முடிஞ்சிருந்தது. ஆனா இப்ப இல்ல. அதுக்கு இன்னொரு காரணம் இந்த கஷ்லகாஷ் ரிவர். இதை தாண்டி ரஷ்யன்ஸ் முன்னேறி வரணும் அப்படின்னா இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய டவுன் வந்து பாத்தீங்கன்னா மேஸ்கி. சோ இந்த டவுன்ல இருந்து நம்ம தோராயமா டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணா ஒரு 4 கிலோமீட்டர் வரும். சோ இந்த மரவரிசைகள்லாம் உக்ரைனியன்ஸ் இருப்பாங்க. ரெண்டாவது டிஸ்டன்ஸ் மைனிங் மெத்தட், அதாவது தொலை தூரத்திலேயே இருக்கிற இடத்துல இருந்து இந்த மைனை வந்து பாத்தீங்கன்னா தூக்கி போறதுக்கான ஆயுதங்கள்லாம் இருக்கு. சோ அப்படி போடும்போது ரஷ்யாவோட டேங்குகள் இருக்கு இல்லையா, சோ அது வரதுல சிரமமா இருந்துச்சு. அடிக்கடி கண்ணி வெடிகள்ல மாட்டி வெடிச்சிரும், இது போல விஷயங்கள்லாம் இருந்தது. ரெண்டாவது இங்க பவளங்கா இருக்குல்லப்பா அப்படிங்கறத கேட்பீங்க. இந்த பவளங்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த கஷ்லகாஷ் ரிவர் வந்து பிரிச்சிருது. சோ அந்த பகுதியில இருந்து அதிக அளவுல டேங்குகளை கொண்டு வரணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சாலிடா பேஸ் இருந்திருக்கணும் ரஷ்யாக்கு. ஆனா இந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா முழுவதும் உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தது. ஆனா இப்போ அது ரஷ்யா மீட் எடுத்து முன்னேறி வந்துகிட்டு இருக்காங்க அந்த வழியாவும். பட் ஆனா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருந்தது இந்த பகுதிகள்லாம். அதுக்கு காரணம் என்னன்னா இந்த உக்லிடார்ல இருந்து ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். புவியியல் அடிப்படையிலையும் இது கொஞ்சம் ஹைட்டான பகுதி. சோ அதனால ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ அந்த ஒரு காரணத்தினால ரஷ்ய தரப்பு வந்து பெருமளவுல இந்த இடத்துல முன்னேறி வர முடியல. அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த உக்லிடாரை சுத்தி வளைக்கணும்ன்றதுக்காக இந்த கொஸ்டான்டிவ்கா இருக்கு இல்லையா, சோ அந்த கொஸ்டான்டிவ்காவை முதல்ல போய் முன்னேற ஆரம்பிச்சாங்க. அந்த கொஸ்டான்டிவ்காவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய புறநகரங்கள், அதுவும் குறிப்பா இந்த டைரக்ஷன்ல முன்னேறி இந்த T0524 கட் பண்ணாங்க. அடுத்த கொஸ்டான்டிவ்காவை பிடிச்சாங்க. ரெண்டாவது இங்க இருக்கக்கூடிய உக்லிடார் இந்த பிரெஞ்சை பிடிச்சு போய் முன்னேறினாங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய கோல் மைன், அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த உக்லிடார்ல இருந்து முன்னேறி போய் இங்க இருக்கக்கூடிய கோல் மைன் வந்து பிடிச்சாங்க. அந்த கோல் மைனை பிடிக்கிறதுக்கு இந்த நடுவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரிஷான்ஸ்விகா, அது இந்த மாசம் 10ஆம் தேதி நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா, இது முழுவதும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சு அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. சோ இது கட்டுப்பாட்டுக்குள்ள வருது அப்படின்னா இது ஏன் எடுத்தாங்கன்னா புறநகரங்கள்ல முன்னேற்றம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரிஷான்ஸ்விகாக்கும் பவளங்காக்கும் நடுவுல முன்னேறிக்கிறதா சொல்லியிருந்தோம் இல்லையா, வீடியோ பதிவுகளா பார்த்திருந்தோம் இல்லையா. சோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதிகள் தான். சோ இந்த பகுதி செப்டம்பர் 20ஆம் தேதியில இருந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட தகவல் மேபி ஒரு 2 நாள் முன்னாடி நடந்திருக்கலாம். சோ இந்த பகுதிகளை முன்னேறும் போது அங்க இருக்கக்கூடிய உக்ரைனியன்ஸ் எல்லாமே சரண்டர் ஆக ஆரம்பிக்கிறாங்க. சோ கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதியில இருந்து முன்னேற ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே ப்ரோ உக்ரைனியன் தரப்பு வந்து கொடுக்கக்கூடிய செய்திகள் தான். சோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த உக்லிடார் வந்து பாத்தீங்கன்னா முழுமையா கட் பண்ணிட்டாங்க. இப்போ உக்லிடாருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு லைஃப் லைன் இந்த பொஹல்விகா இருக்கு இல்லையா, சோ அந்த பகுதியில இருந்து வரக்கூடிய சப்ளை லைன்ஸ் தான் நான் தோராயமா வரையறேன். இந்த ஸ்ட்ரைட் லைன் மாதிரி இருக்கு இல்லையா, சோ இந்த சப்ளை லைனுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங் ஹோல்ட் இருக்கு. அதாவது ட்ரென்ச், அதிகமான ஆயுதங்கள், வீரர்களா இருக்கட்டும், ஆர்ட்டிலரிகளா இருக்கட்டும் இந்த பகுதியில வச்சுக்க முடியும். பட் ஆனா இந்த எட்ஜ் பொசிஷன் வரைக்கும் ரஷ்யன்ஸ் வந்துட்டாங்க அப்படிங்கறத சொல்லப்பட்டு வருது. சோ கூடிய சீக்கிரத்துல ரஷ்யா இந்த மரவரிசைகளை பிடிச்சு இந்த ஸ்ட்ராங் ஹோல்ட் மட்டும் பிடிச்சிட்டாங்க, கடைசி லைஃப் லைனை பிடிச்சு இந்த ரூட்டை கட் பண்ணிட்டாங்க. அப்படிங்கும்போது இந்த பகுதி முழுமையா வந்துருச்சு. அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த உக்லிடார்ல இருந்து எல்லா வீரர்களும் பின்வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த உக்லிடார் முழுமையா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். ஆல்ரெடி இங்க இருக்கக்கூடிய உக்ரைனியன்ஸ் பின்வாங்கி போயிட்டு தான் சொல்லப்பட்டு வருது. மெக்கனைஸ்ட் பிரிகேட் 42வது மெக்கனைஸ்ட் பிரிகேட். பட் இருந்தாலும் ரேர் கார்ட் ஃபோர்ஸா இருக்கட்டும், டெரிட்டோரியல் டிஃபென்ஸ் பிரிகேடா இருக்கட்டும் அவங்க இருக்கலாம். சோ அந்த இடத்துல சண்டை
நடக்க போகுது? ஸ்ட்ரீட் பை ஸ்ட்ரீட்டா சண்டை நடக்குமா, இல்ல முழுவதும் சுத்தி வளைச்சதுக்கு அப்புறமா ரஷ்யா பின்புறத்துல இருந்து தாக்குதல் பண்ணும்போது ஈஸியா பிடிச்சிருவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. என்ன நடக்க போகுது, இதுக்கப்புறம் இந்த பகுதிகளில் என்ன நடக்குது அப்படிங்க தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சோ ஓரளவுக்கு இந்த உக்லிடார்ல என்னெல்லாம் நடந்துச்சு, எப்படி உள்ள வந்தாங்க, இப்ப என்ன மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு அப்படிங்கிறது பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். சோ இதுக்கப்புறம் இந்த பகுதியில் என்னென்ன நடக்குதுன்ற இன்ஃபர்மேஷன் வந்து அடுத்த பதிவில் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.